நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்பெஷலான இட்லி காரப்பொடி நம்ம செய்ய போறாங்க. இட்லி பொடியை நிறைய விதத்துல செய்யலாம். நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நம்ம இப்போ ஆந்திரா ஸ்பெஷலா செய்யக்கூடிய இட்லி காரப்பொடி எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இட்லி காரப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 50 கிராம், வெள்ளை உளுந்து 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், பொட்டுக்கடலை 120 கிராம், கருப்பு உளுந்து 50 கிராம், மல்லி 40 கிராம், சீரகம் 30 கிராம், வெள்ளை எள்ளு 30 கிராம், மிளகு 10 கிராம், ஆம்ச்சூர் பவுடர் 25 கிராம், உப்பு தேவையான அளவு, பூண்டு 25 கிராம், காய வைத்த கருவேப்பிலை 1 கப், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம செய்ய போற ஆந்திரா ஸ்பெஷலான இட்லி காரப்பொடிக்கு எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி காரப்பொடியை வறுக்கிறதுக்காக நம்ம அடுப்பில் வடசட்டி வச்சாச்சு. வடசட்டி சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அடுத்ததா வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்க கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற மல்லியை வறுத்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை எள்ளு வறுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மிளகு வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் வறுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடசட்டி சூட்லேயே எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். இட்லி காரப்பொடிக்கு எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆயில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு எல்லா பொருளுமே சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடி கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா புளிப்புக்காக கொஞ்சம் ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலந்துக்கலாம். பூண்டு நம்ம அப்படியே போட்டிருக்கனால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக கலந்துடும். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கலந்தாச்சு.
உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து பெசரி வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிச்சதுன்னா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வறுத்தது எல்லாமே நல்லெண்ணெயிலே வறுத்ததுனால நம்ம மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலரிட்டு இதை வந்து பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷலான இட்லி காரப்பொடி செஞ்சுருக்கோம். இதை வந்து நம்ம பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷலான இட்லி காரப்பொடி வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. இந்த பொடி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இட்லிக்கு, அதுக்கு ஊத்தாப்பத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான மிளகு வச்சு மிளகு தொக்கு வந்து நம்ம செய்ய போகிறோங்க. இந்த மிளகு அப்படின்னாவே எல்லோருக்குமே தெரியும். சளி, இருமல் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறனால அது வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி செய்யும். அது மட்டும் இல்லை, சளியை வராமல் தடுக்கக்கூடியது இந்த மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகை வந்து நிறைய விதத்தில் பயன்படுத்துவாங்க. தினந்தோறும் நம்ம ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து சளி, இருமல்லாம் இருக்கும் பொழுது ரசம் குடிப்பாங்க. அந்த ரசத்தில் இந்த மிளகு ரசம் வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மிளகு வந்து அதிகமான உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மருந்தடிச்சு தான் நமக்கு வருது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புகளில் வந்து நிறைய வந்து நச்சுக்கள் இருக்குது. இதெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மிளகை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய வியாதியான கேன்சரை கூட வராமல் தடுக்கக்கூடியது இந்த மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது. மிளகு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது பாருங்கள்.